எல்லாருக்கும் ரொம்ப வணக்கம். இங்கே இவ்வளோ பேர் இவ்வளோ அழகாக பாடியிருக்காங்க, தமிழில் இவ்வளோ அழகாக பேசியிருக்காங்க. எனக்கு இந்த டேலண்ட் எல்லாம் இல்லை, என்னால் முடிஞ்சது நான் பேசுகிறேன். இங்கே இவ்வளோ பேரை பார்க்குறதுக்கு உங்களோட எக்ஸைட்மெண்ட், சந்தோஷம், சப்போர்ட் இதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. நான் டாக்டர் ஸ்பூர்த்தி அருண், இங்கே இருக்கிற மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் படித்தேன். இதுக்கப்புறமா 20 வருஷம் அமெரிக்காவில் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நம்ம மக்களுக்கு சேவை செய்யணுன்ட்டு திரும்பி வந்துட்டேன். தினமும் நிறைய பேஷண்ட்ஸை பார்க்குறேன், அவங்களோட வலியை பார்க்குறேன். மெடிசின்ஸ் கொடுத்து அவங்க உடம்பை வேணால் சரி பண்ணலாம், ஆனால் நம்ம சமூகத்தில் இருக்கிற பாவர்ட்டி, இன்ஜஸ்டிஸ் இது எல்லாத்தையும் சரி பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான கவர்மெண்ட், ஒரு கரப்ஷன் ஃப்ரீ கவர்மெண்ட் தேவை. நான் ஏன் தமிழக வெற்றி கழகத்தை சப்போர்ட் பண்ணுறேன்? இதுக்கு 3 காரணங்க. முதல்ல சேவை. மெடிசின் மாதிரியே பாலிட்டிக்ஸும் ஒரு சேவை தான். நம்ம தளபதி பாலிட்டிக்ஸ்க்கு பவர்க்காக வரல, மக்களோட குரலை கேட்டு வந்திருக்காரு. அவரோட நேர்மையும் மக்களுக்காக உழைக்கிற அந்த மனசு இதெல்லாம் பார்த்து தான் எங்களை மாதிரி ப்ரொஃபஷனல்ஸ் பாலிட்டிக்ஸில் இறங்கிறதுக்கு ஆசைப்படுறோம். ரெண்டாவது, பெண்களோட சேஃப்டி. சிங்கப்பெண்ணுங்க இன்னைக்கு ஆனாலும் சொல்கிறேன், ஆம்பளைங்க விட பெண்கள் ரொம்பவே டான்ஸும் சரி, எக்ஸைட்மெண்ட்டும் சரி, சூப்பர். பெண்களோட பாதுகாப்பு எவ்வளோ முக்கியம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். டிவிகேல பெண்களுக்கு பாதுகாப்பு, மரியாதை, ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்னு நாங்கள் எல்லாம் நம்புகிறோம். சோஷியல் ஜஸ்டிஸ் பேச்சு மட்டும் இல்லாமல் செயலாக காட்டுற கட்சி இது. என்னோட 3வது காரணம் படிப்பும் ஆரோக்கியமும். இது எல்லாரோட பேசிக் ஹியூமன் ரைட். ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் இஸ் ஃபார் ஆல் வித் டிக்னிட்டி அண்ட் வித்தவுட் டிஸ்கிரிமினேஷன். இது எல்லாருக்கும் கிடைக்கணும். ஒரு டாக்டராக என்னோட கனவு டிவிகேயோட பாலிசிஸ் ஒன்று தான். என்னோட வேண்டுகோள், எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும்னா இப்போ ஒரு மாற்றம் தேவை. நான் பேஷண்ட்டோட நாடியை பார்த்து ட்ரீட் பண்ணுறேன். நம்ம தலைவர் மக்களோட நாடியை புரிஞ்சு தெரிந்து ஒரு சேஞ்ச்காக பாலிட்டிக்ஸ்க்கு வந்திருக்காரு. இந்த நாடு நம்ம வீடு, வெற்றி நிச்சயம். டாக்டர் பேசுறது உடம்பு சரியில்லாம போனப்ப ஒன்றும் இல்லை, உடம்புக்கு ஒன்றும் இல்லை, எல்லாம் நல்லாயிருன்னு சொன்ன மாதிரி தெம்பாக இருக்கு, கான்ஃபிடென்ட்டாக இருப்போம். சார் சொல்கிறது மாதிரி இன்னைக்கு தேதிக்கு நிஞ்சா வாரியர்ஸை விட பயங்கரமானவங்க எங்கள் விர்ச்சுவல் வாரியர்ஸ் தான். பசங்க வேற லெவல். அப்படி ஒரு விர்ச்சுவல் வாரியர் யூடியூப் ஸ்பேஸில் நாகரீகமாக ரொம்ப நல்லா அரசியல் பேசக்கூடிய அன்பு தம்பி, இன்ஃபர்மேட்டிவ் டைரியை சார்ந்த தியாகு அவர்களை ஒரு நல்ல கரவலையோட மேடை கலைக்கிறேன். சிற்றுரை வழங்க. அரங்கத்தில் இருக்கக்கூடிய கழக தலைவர் அவர்களுக்கும், நம்மளுடைய பொதுச்செயலாளர் உட்பட தலைமை கழக நிர்வாகிகளுக்கும், இங்கே இருக்கக்கூடிய என்னுடைய உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய உற்சாக வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். தலைவர் அரசியலுக்கு வந்த பிறகு அரசியல் கவனித்தவனா, தலைவர் 3வது வருஷ தொடக்க விழாவை தொடங்கும் போது தலைவரோட அரசியலை விளக்கி சொல்லனா 20 வருஷம் ஆனாலும் உங்களுக்கு இந்த அரசியல் புரியாது அப்படிங்கிறதுக்காண்டி சில விஷயங்களை நான் விளக்கி சொல்லிட்டு கிளம்பி போடுறதான் இந்த பிளானு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் பேசி முடித்த பிறகு இதில் காரம் பத்தலை, இனிப்பு பத்தலை, அது பத்தலை, இது பத்தலை அப்படிங்கிற ஏகப்பட்ட விமர்சனங்கள் வருவாங்க. ஒரு தலைவர் அப்படிங்கிற ஒருத்தர் எடுத்துக்கிட்டிங்கன்னா மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறத தலைவர் கரெக்டாக பிடிச்சிட்டாரு. அதனால தான் தலைவரோட பேச்சு 3ஆம் ஆண்டு தொடக்க விழாலையும் அடுத்து என்ன பேச போகிறார், என்ன செய்ய போகிறார், கட்சி தொடங்கப்பட்டு 700 நாளை கடந்தும் தலைவரோட பேச்சுக்கு இந்த சமூகத்தில் மரியாதை இருக்கிறதுக்கு காரணம் 2 விஷயம்தான். ஒன்று, தலைவரோட பேச்சு அடர்த்தியானதாக இருக்குது. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் சரியான அளவில் அடர்த்தியான பேச்சை தலைவர் கொடுத்துக்கிட்டு இருக்கார். 2வது மிக முக்கியமான விஷயம், என்ன சொல்கிறாரோ அதை செய்கிறாரு, என்ன செய்கிறாரோ அதை சொல்கிறாரு. இதுக்கு நடுவில் இடவடி இல்லை.
இதான் பேட்டனா, இதை பிடிச்சிக்கலாமா, பிடிச்சா மக்கள் கவனிப்பாங்களா அப்படின்னு நினச்சிங்கன்னா, என்ன சொல்கிறாரோ அதை செய்கிறாரு, என்ன செய்கிறாரோ அதை சொல்கிறாரு. உங்கள் ஜீனில் அது இல்லவே இல்லை. உங்களால் இதை ஒருபோதும் செய்ய முடியாது. நம்மளுடைய எதிர்க்கட்சி செயல்பாடை பார்த்த பிறகு கவனிக்காமல் விமர்சனம் செய்யக்கூடிய சகோதரர்கள் நிறையா பேர் இங்கே இருக்காங்க. ஏன் கவனிக்க மாட்டாங்கன்னு சொல்கிறேன்னா, ஒரு எதிர்க்கட்சினா 2 வகையான எதிர்க்கட்சி தமிழ்நாட்டில் இருக்குது. அதாவது தாவேக்கா தொடங்கப்பட்ட பிறகு ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சி அப்படிங்கிற ஒரு சொல்லாடலை நம்ம பயன்படுத்தி ஆகணும். சந்தர்ப்பவாத எதிர்க்கட்சியை மக்கள் பார்த்துருக்காங்க, ஆனால் ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியை மக்கள் பார்த்தது கிடையாது. இப்போ தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சந்தர்ப்பவாத எதிர்க்கட்சினா வேற யாரும் இல்லை, நம்ம தீய சக்தி குரூப் தான், மற்றபடி வேற எதுவுமே இல்லை. அவங்களுடைய நோக்கம் என்னவா இருக்குன்னா, எதிர்க்கட்சியாக இருக்கும் போது எங்கு போராட்டம் நாங்கள் ஆதரவு தருவோம்பாங்க. ஆளுங்கட்சி ஆன பிறகு ஏன் போராட்டம்னு கேட்பாங்க. இன்னைக்கு தேதிக்கு என்ன பண்ணணும், என்ன செய்யணும், அதை கடந்து போகிறதா அவங்களுடைய குறிக்கோளாக இருக்குமே தவிர, லாங் விஷன் அரசியல் களத்தில் உணர்ச்சி மையப்பட்ட அரசியல் மட்டும்தான் பண்ணுவாங்களே தவிர நிர்வாகம் சார்ந்த அரசியலாக அவங்க பேச மாட்டாங்க. அவங்களுக்கு இதை பற்றி சுத்தமாக புரிதலும் இல்லை. தலைவர் அவர்கள் ஒரு விஷயத்தை எனக்கு சொல்லி கொடுத்தாரு. இங்க இருக்கக்கூடியவங்க அரசியல் படுத்தப்படலங்கிற குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. உங்களுடைய பிரதிநிதியா நான் ஒரே ஒரு விஷயத்தை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். பெண்களுக்கு எதிரான குற்றம் தமிழ்நாட்டில் நிறைய நடக்குது அப்படிங்கிற குற்றச்சாட்டை எல்லா அரசியல் கட்சியுமே இங்க வைக்கிறாங்க. ஆனா தமிழக வெற்றி கழகத்தோட தீர்வு மையப்படுத்தி ஒரு அரசியல் இருக்கு பாத்தீங்களா, இது வரைக்கும் நாங்க யாரும் கவனிச்சது கிடையாது. அதனாலதான் இவருடைய ரசிகர் பின்னா நிக்கிறோம் நினைக்காதீங்க. நாங்க தொண்டரா மாறி வெகு காலம் ஆகுது. என்ன தீர்வு தெரியுமா? பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் தமிழ்நாட்டில் இருக்குது. ஏன் பாதுகாப்பு அப்படிங்கிறத மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய பொறுப்பு டிஜிபி அப்படிங்கிற நியமனத்தை போட்டு, குடும்பத்தில் ஈகோ தான் நான் பேச மாட்டேன், கட்சியில் ஈகோ தான் பேச மாட்டேன், ஆனால் இவங்க நிர்வாகத்தில் ஈகோ பார்க்குறாங்க. அதனால தான் தலைவர் தொடர்ச்சி அதை பற்றி பேசிகிட்டு இருக்கார். பாதுகாப்பற்ற இடம் இருந்தால் தலைவரோட அறிக்கையில் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தையை சொல்கிறேன், நிர்பயா நிதி வருஷம் ஒதுக்குறீங்களே அதை என்ன பண்ணுறீங்கன்னு கேட்குறாப்புல. 3வது மிக முக்கியமான விஷயம், ஒரு குற்றம் நடந்துச்சு, குற்றவாளியை பிடிச்சிட்டோம், அவ்வளோதான், படம் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற ஒரு சினாரியை சொல்கிறாங்க. அந்த குற்றவாளிகளுக்கு சிறப்பு தண்டனை நீங்கள் வாங்கி கொடுக்கணும், சிறப்பு கோட்டை அமைங்க. இதுவும் தலைவர் எனக்கு சொல்லி கொடுத்த அரசியல் தான். ரொம்ப நாட்களா தலைவர் எங்களை அரசியல் படுத்தலைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அரசியல் அப்படிங்கிறது ஒரு மனநிலை. இந்த மனநிலையில நான் ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவாக சொல்றேன். லைவ் அண்ட் லா பார் பஞ்ச் நோக்கி நகர ஆரம்பிச்சிட்டோம். எங்களுடைய அறியாமையை பயன்படுத்தி நீங்க பண்ற அரசியலை நாங்க புரிஞ்சுக்கிட்டோம். இந்த ப்ராசஸ்ல சொல்லுவேன், ஒரு மேடையில் சிடிஆர் நான் பதிவு செஞ்சிருப்பார், கத்துப்பான், கூடிய சீக்கிரம் கத்துப்பான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தெரிவிக்கக்கூடிய வார்த்தையை பயன்படுத்தியிருப்பாரு. அதே தான் சொல்றேன், கூடிய சீக்கிரம் கத்துக்கிட்டோம். எங்களுக்கு எதிராக நீங்க அரசியலே பண்ண முடியாது. ஒரே ஒரு விஷயத்தை இங்கே அரங்கத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேர்கிட்டையும் சொல்லிட்டு என்னுடைய பேச்சை நிறைவு செஞ்சுக்கிறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தலைவரை பொறுத்தவரையும் இந்த கட்சியை பொறுத்தவரையும் ஒரே ஒரு சொல்லாடலை நம்ம ஃபாலோ பண்ணோம்னா 2026 அப்புறம் 2027 வரும்ல, தலைவர் இங்கே முதலமைச்சராக 4ஆம் ஆண்டு தொடக்க விழாவை நம்ம ஃபாலோ பண்ணுவோம். தனக்கு ரொம்ப 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 முக்கியமான விஷயம், தனக்கு அங்கீகாரம் நம்ம இலக்கு கிடையாது, தலைவருக்கு அதிகாரம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய இலக்காக இருக்க முடியும். ஒரு இலக்கு இருக்கு, தனித்தனியா ஓடாம இலக்கு எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து மையப்புள்ளியை நோக்கி ரொம்ப தெளிவா ஓடுவோம். தலைவர் எப்போதும் தன்னுடைய பேச்சை முடிக்கும் போது நமக்கு கான்ஃபிடன்ஸ் சொல்லி முடிப்பாரு. களத்திலிருந்து வந்தவன்கிற முறையில் சொல்றேன், கான்ஃபிடண்டா இருக்க தலைவா, வெற்றி நிச்சயம். வாய்ப்புக்கு நன்றி. எல்லாருக்கும் கான்ஃபிடன்ஸ் தர தலைவருக்கே கான்ஃபிடென்ட்டா இருக்க சொன்ன பாருப்பா, சூப்பர். அடுத்து யாரு? எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர். தமிழ்நாட்டு அரசியல்ல இந்த தலைமுறையில் செய்திருக்கக்கூடிய மாற்றமும் தமிழக வெற்றி கழகத்தின் தாக்கமும் இது ஒரு உதாரணம். இதோ அரங்கம் நிறைந்த கரவொலியோடு நம்ம சௌமியா அவர்களை வருகன்னு வரவேற்கிறேன். வாங்கம்மா. இந்த 3ஆம் ஆண்டு துவக்க விழாவில் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல நான் ரொம்ப பெருமை அடைகிறேன். அனைவருக்கும் வணக்கம். ஒரு சாதாரண பெண்ணானா இன்று மாநில நிர்வாகியாக இருக்கேன். இதுக்கு காரணம் யாரு? நான் ஒரு அரசியல்வாதி அப்படின்னு சொல்றதுல ரொம்ப பெருமைப்படுறேன். அதுக்கு காரணம் நம்ம தளபதி தான். பல பேர் என்கிட்ட கேட்குறாங்க, எத்தனையோ கட்சி இருக்கு, நீ ஏன் புதுசாக வந்த டிவிக்கு ஆதரவு கொடுக்குற அப்படின்னு. அதுக்கு நான் ரொம்ப சிம்பிளாக 3 காரணம் சொல்கிறேன். முதல் காரணம் மாற்றத்திற்கான நம்பிக்கை. நாங்கள் பல வருஷமாக பார்க்குற அதே அரசியல், அதே வாக்குறுதி, இதையெல்லாம் தாண்டி ஒரு முக்கியமான புது சிந்தனை இந்த தமிழ்நாட்டுக்கு வேணும்னு நான் நம்புகிறேன். நம்ம தளபதி சொல்கிற பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படிங்கிற அடிப்படை கோட்பாடு ஒரு பெண்ணா எனக்கு பெரிய நம்பிக்கையை கொடுக்குது. பெண்களுக்கான முக்கியத்துவம், அரசியல்னா அது ஆண்களுக்கான இடம் மட்டுமல்ல, அது பெண்களுக்கான இடமும் அப்படின்னு தான் நம்ம டிவிக்கே உணர்த்துது. அடிமட்ட தொண்டர்களான எங்களுக்கும் எங்களை மதித்து இந்த பொசிஷனை கொடுத்துருக்கு அப்படின்னா அது டிவிக்கே தான். கல்வி, பாதுகாப்பு, சுயமரியாதை, இந்த 3த்துலேயும்
தமிழக வெற்றி கழகம் மேற்கொள்ளக்கூடிய அனைத்து நடவடிக்கையும் தமிழ்நாட்டு பெண்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தும்னு நான் உறுதியாக நம்புகிறேன். நம்ம தளபதி எதையும் யோசிக்காம செய்ய மாட்டார். அவர் நிதானமாக ஆழமாக யோசிச்சு தான் இந்த அரசியலுக்கு வந்திருக்காரு. நம்ம தளபதி எதையும் யோசிக்காம பேசவும் மாட்டார். அவர் பேசினா இந்த உலகமே அவரை யோசிக்க வைப்பார். அவரோட நேர்மையும் உழைப்பும் இந்த மக்களுக்காக எதையாவது அவர் செய்யணும்னு நினைக்கிற அந்த துடிப்பும் தான் இந்த கட்சியில் என்னை இணைய வச்சுது. இது வெறும் ரசிகர் கூட்டம் இல்லைங்க, அதையும் தாண்டி பொறுப்புள்ள அரசியல் கூட்டமாக மாறி இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்கு. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படின்ற சமத்துவ பாதையில் தளபதி உங்கள் பின்னாடி நாங்கள் கோடிக்கணக்கான பெண்கள் இருக்கோம். அண்ணா, நீங்கள் நல்லா இருக்கணும், நம்ம கட்சி நல்லா இருக்கணும், நம்ம நாடு நல்லா இருக்கும். எனக்கு வாய்ப்பு கொடுத்த பொதுச் செயலாளருக்கு நன்றி. அண்ணா, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம் அண்ணா. தமிழக வெற்றி கழகம் வாழ்க. அடுத்து பேச வர்றவர் ஒரு இளம் அரசியல் தலைவர். ஏற்கனவே ஒரு மேடையில் அவர் பேசின வீடியோ சமூக வலைதளத்தில் மிகவும் வைரல். 2 வகையான பேச்சு, மூளையிலிருந்து பேசுவது, இதயத்திலிருந்து பேசுவது. இந்த தம்பி இதயத்தில் இருந்து பேசக்கூடிய அன்பு தம்பி நிரஞ்சன் அவர்களை நல்ல கரவொலியோடு மேடைக்கு வருக வருக சிற்றுரை தருகன்னு அழைக்கிறோம். வாங்க தம்பி. தமிழகத்தின் வளர்ச்சிக்காகவும் தமிழக மக்களின் முன்னேற்றத்திற்காகவும் தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை உருவாக்கி தமிழகத்தில் ஒரு புதிய புரட்சியை செய்து கொண்டிருக்கும் கழகத் தலைவர் தளபதி அவர்களுக்கும் மற்றும் இந்த புரட்சிக்கு தளபதியின் படைவீரராக இருந்து எங்களை எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கும் கழகத்தின் பொதுச்சாளர் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து நிர்வாகிகளுக்கும் வணக்கம். இன்று நமது தமிழக வெற்றி கழகத்தின் 3ஆம் ஆண்டு விழா. இளைஞர்களின் படையோடு நாம் இந்த 3ஆம் ஆண்டு விழாவை கடந்து கொண்டிருக்கிறோம். நமது கட்சி ஆரம்பித்த சில நிமிடங்களிலேயே பல கோடி உறுப்பினர்களை இந்த கட்சியில் இணைந்த ஒரே கட்சி தமிழக வெற்றி கழகம். வெறும் உறுப்பினர்கள்ல உணர்வு பூர்வமாக கிட்டத்தட்ட சேர்ந்த பல கோடி உறுப்பினர்களில் 80% மேல் இளைஞர்களும் பெண்களும் தலைவரின் உணர்வு பூர்வமாக இந்த கட்சியில் இணைந்திருக்கிறார்கள். சில கட்சி தலைவர்கள் நமது கழக தோழர்களை பற்றி தரமற்ற முறையில் இந்த இளைஞர்களை விமர்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். அரசியலே வேண்டாம் என்று ஒதுங்கியிருந்த இளைஞர்களை அரசியல் மையப்படுத்தி மாநில அளவிலும் மாவட்ட அளவிலும் ஒன்றிய அளவிலும் பொறுப்புகளை கொடுத்து பூத் என்றால் என்ன, ஓட்டரசியல் என்றால் என்ன, ஊராட்சி மன்ற பதவிகள் என்றால் என்ன என்று இந்த அரசியல் இந்த இளைஞர்களை இன்று நமது தலைவர் அவர்கள் அரசியல் படுத்தியிருக்கிறார் என்பதை இந்த நேரத்தில் நான் மகிழ்ச்சியாக தெரிவித்துக் கொள்கிறேன். சில கட்சிகள் இளைஞரணி மாநாட்டை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இளைஞர்களே இல்லாமல் இளைஞரணி மாநாட்டை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். பெரும் அளவில் இளைஞர் படையை வைத்துக் கொண்டிருக்கும் எங்கள் தலைவர் கண்டிப்பாக உங்களுக்கு முடிவுரை எழுதுவார் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல இப்போ சில திட்டம்லாம் கொண்டு வந்திருக்காங்க. உங்கள் கனவை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு 4.5 வருஷம் ஆட்சி நடத்திட்டு உங்கள் கனவை சொல்லும் திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. எங்களுடைய கனவு, இளைஞர்களுடைய கனவு, பெண்களுடைய கனவு, இந்த தமிழக மக்களுடைய கனவு கழக தலைவர் தளபதி அவர்களை 2026 சட்டமன்ற தேர்தலில் முதல்வராக்குவதை தவிர வேற எதுவும் இல்லை என்று இந்த நேரத்தில் அழுத்தம் திருத்தமாக தெரிவித்துக் கொள்கிறேன். சில சமூக ஊடகங்களிலும் மாற்று கட்சியினரும் என்ன பேசிக்கொள்கிறார் என்றால், சில தொகுதிகளில் பெரிய பெரிய வேட்பாளர் நிற்கிறார்கள், நீங்கள் எப்படி அவர்களை சமாளிக்க போகிறீர்கள் என்று நினைக்கிறார்கள். நீங்கள் கவலைப்பட வேண்டாம். தமிழகத்தில் உள்ள 234 தொகுதியிலும் கழக தலைவர் தளபதி அவர்கள் தான் வேட்பாளர். எங்கள் இளைஞர் படைகளின் நம்பிக்கை நாயகன் தான் வேட்பாளர். மக்கள் தலைவர் அவர்களுக்கு வாக்களிக்க தயாராக இருக்கிறார்கள். ஆனால் எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை. தலைவரே, கவலைப்படாதீர்கள், நாங்கள் உங்களுடன் இருக்கிறோம். தமிழக மக்கள் உங்களோடு இருக்கிறார்கள். களத்தில் எங்கள் உயிரை கொடுத்தாவது உங்களையும் இந்த தமிழக மக்களை மீட்பதற்காக நாங்கள் களத்தில் போராடி உங்களை கண்டிப்பாக 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றியடை செய்து அரியணை ஏற்றி இந்த தமிழகத்தின் முன்னேற்றத்திற்காக உங்களை முதலமைச்சராக ஆக்கியே தீர்வோம் என்று கூறி நன்றி கூடி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மேலேருந்து பார்க்கும்போது மனசுக்கு நிறைவா இருக்கு. ரொம்ப நாள் குழந்தை இல்லாத ஒரு அம்மா வீட்டில் ரெட்டை குழந்தை பிறந்தா எவ்வளோ சந்தோஷம் இருக்கும். அப்படி 2 பக்கமும் நம்முடைய ஆண்களும் சிங்க பெண்களும் நிறைஞ்சிருக்கிறத போக சந்தோஷமா இருக்கு. யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, கவலைப்படாதீங்க, நமக்கு சிங்க பெண்கள் தான் முக்கியம். இந்த சிவாஜி கிவாஜிலாம் உங்க கால் தூசுக்கு கூட அவங்களாம் வர மாட்டாங்க.
இதோ ஒரு சிங்கப்பெண் வருகிறாள், அருமை தங்கை காவ்யா. கரவொலியோடு அவரை வரவேற்போம். வாமா. பேச வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். தமிழக வெற்றி கழக தலைவர் தளபதி அவர்களுக்கும் கழக பொதுச் செயலாளர் அவர்களுக்கும் நன்றி. இந்த அப்பாவோட ஆட்சி முடிய போகிறதுக்குள்ள பெண்கள் எல்லாரும் காணாமல் போயிடுவோம் போல. அப்படி ஒரு பாதுகாப்பற்ற சூழலில் தான் தமிழ்நாட்டு பெண்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம். வெல்வோம் ஒன்றாக, வெல்லும் தமிழ் பெண்கள்னு புரட்சி வசனம் பேசுகிறாங்கல்ல. இந்த திராவிட மாடல் ஆட்சியில் இந்த 4.5 வருஷத்தில் பெண்களுக்கு நடந்த கொடுமை எத்தனையோ இருக்குது. கண்ணுக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை பேசுவோமா? எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். தான் நண்பனை சந்திக்க போன பொது முக்கிய இடம் விமான நிலையத்தில் பெண்களுக்கு பாலியல் தொந்தரவு கொடுக்குறாங்க. படிக்கிற வளாகம் அண்ணா பல்கலைக்கழகம் மாணவிக்கு பாலியல் தொந்தரவு கொடுக்குறாங்க. நந்தனம்ல கேன்டீனில் வேலை பார்க்குற பொண்ணுக்கு கேன்டீன்குள்ளேயே பாலியல் வன்கொடுமை பண்ணுறாங்க. சரி, தமிழ்நாட்டு பெண்களை தான் இவ்வளோ பாடுபடுத்துகிறாங்கன்னு பார்த்தா பிற மாநிலத்தில் இருந்து பிழைக்க வந்த பெண்களை கூட விட்டு வைக்கிறது இல்லை. அங்கேயும் கைவரிசையை காட்டுறாங்க. அடையாறில் ஒரு பெண்ணை 4 பேர் சேர்ந்து பாலியல் வன்கொடுமை செஞ்சு கொலை பண்ணிட்டு போகிறாங்க. இது என்னன்னா தமிழ்நாட்டுக்கு வந்த சோதனைன்னு நம்ம எதிர்த்து கேட்டால் கொலை, எதுக்கு எடுத்தாலும் ஊழல், ஏன்னு கேட்டால் அரசியல். இதுதான் இப்போ தமிழ்நாட்டோட நிலைமை. இன்னைக்கு நம்ம தமிழக வெற்றி கழகத்தில் இத்தனை பெண்கள் இணைஞ்சிருக்காங்கன்னா இது எதுவுமே, அப்பா அவர்களே நல்லா கேட்டுக்கோங்க, இது எதுவுமே தேடி சேர்த்த கூட்டம் கிடையாது, தானா சேர்ந்த கூட்டம். நாங்க ஏஜென்சி மூலமா ஆள் வச்சு எடுக்கல. சந்தானம் சொல்லுவார்ல, சென்சார் இருக்கு, காசு கொடுத்து சேர்க்கல, தானா சேர்ந்திருக்கோம். தமிழக வெற்றி கழகத்தில் இத்தனை பெண்கள் இவ்வளவு பேர் தைரியமா இன்னைக்கு வந்து பேசுறாங்க, தைரியமா தன்னை ஒரு கட்சியில இணைச்சுக்கிறாங்க, அரசியல்ல ஆர்வம் காட்டுறாங்கன்னா அதுக்கு ஒரே காரணம் தான், பெண்கள் நாங்க சேர்ந்த கட்சி எப்படி, அக்கட்சி தலைவர் எப்படி, அக்கட்சியும் அக்கட்சி தலைவரும் பெண்களுக்கு கொடுக்கிற மரியாதை அப்படி, முக்கியத்துவம் அப்படி, பாதுகாப்பு அப்படி, பங்களிப்பு அப்படி. இன்னைக்கு இத்தனை ஆண்கள் ஈக்குவலா உட்கார்ந்துருக்கோம், அதே சைடு திரும்பி பாருங்க, பெண்கள் ஈக்குவலா உட்கார்ந்துருக்கோம். எந்த கட்சியில பார்த்திருக்கீங்க இத? பெண்கள் இவ்வளவு தைரியமா பேசுறோம் அப்படின்னா தமிழக வெற்றி கழகம் தம் பெண்களுக்கு கொடுக்கிற முக்கியத்துவம், அப்படிப்பட்ட பங்களிப்பு அது. உங்க கட்சியில பார்த்தா நம்ம சொல்லக்கூடாது, தொகுதியில நிக்க கூட பங்களிப்பு இருக்க மாட்டேங்குது, முக்கியத்துவம் இருக்க மாட்டேங்குது. அப்புறம் எப்படி தமிழ்நாட்டு பெண்களுக்கு முக்கியத்துவம் இருக்கும்? ஒரு கட்சி ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடியே இவ்வளவு மாற்றங்களை பெண்களுக்கு மத்தியில ஏற்படுத்தி இருக்கு, இங்க கொண்டு வந்து நிறுத்தி இருக்குன்னா, ஆட்சி நாங்க அமைச்சோனா, முதலமைச்சர் ஆனோனா எவ்வளவு பெரிய மாற்றத்தை கொடுப்போன்றதுக்கு இந்த சத்தம் தான் உதாரணம். எங்களுக்காக இல்லைனாலும் பெண்களோட பாதுகாப்புக்காகவும் இந்த முன்னேற்றம் இன்னும் அதிகமானதுக்காகவும் நீங்க முதலமைச்சர் ஆகணும்னா, தியாகம் அண்ணா சொன்ன மாதிரி அடுத்த வருட 4ஆம் ஆண்டு தொடக்க விழா முதலமைச்சர் விஜய் அவர்கள்னு நாங்க கூப்பிடணும். கூப்பிடுவோமா? தமிழக வெற்றி கழகம் வாழ்க, தளபதி விஜய் வாழ்க. தேங்க்யூ பேசணும். தேங்க்யூ so much.